இயற்கைக்கு ஒத்திசையான தொழில் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறேன். அது புரியல அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது கொடுக்கும் தன்மையில் தொழிலை தேர்ந்தெடுங்க, இல்லை உங்கள் வேலையை தேர்ந்தெடுங்கன்னு சொன்னாலும் புரியல. அது என்ன, எப்படி, எந்த தொழில் இயற்கைக்கு ஒத்திசையான தொழில் அப்படின்னு கேள்வி கேட்குறீங்க. ரொம்ப சிம்பிளாக நமக்கு புரிகிற மாதிரி பாணியில் சொன்னீங்கன்னா, எந்த தொழில் இல்லை எந்த வேலை நீங்கள் செய்கிறீங்களோ அந்த வேலை செய்யும்போது, அந்த தொழில் நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் மனசு பாதிக்கக்கூடாது. புரியுதுங்களா? மனசு பாதிக்காத அளவுக்கு எந்த தொழில் எந்த வேலை செய்கிறீங்களோ அது இயற்கைக்கு ஒத்திசையான தொழில். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். நீங்கள் செய்கிற தொழிலெலாம் இயற்கைக்கு ஒத்திசையான தொழிலா, இல்லை கொடுக்கும் தன்மையில் இருக்கா அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அந்த தொழிலில் உங்களுக்கும் லாபம் இருக்கணும், ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு லாபம் இருக்கணும். நியாயத்தின் அடிப்படையில் அந்த வேலையை நீங்கள் செஞ்சீங்கன்னா இயற்கைக்கு ஒத்திசையான தொழில்